வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் காளான் தொக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் அடுப்பை வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கூட சோம்பு பட்டை போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையே எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது கூட தக்காளி, நான் 2 சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அது குட்டி குட்டியாக இருந்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் பாருங்கள், நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்துடுச்சா. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம காளானை நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காளானை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு காளானுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காளானுக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தொக்கு மாதிரினா அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோடு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்த உடனே அவ்வளோதான் கைஸ், கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதான். இது சாதத்து கூட சப்பாத்தி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.